ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாரதி விழிகள். நீங்கள் ராமேஸ்வரம் போகிறீங்க 2026 அப்படின்னாக்கா, இப்போது ராமேஸ்வரத்தில் பல மாற்றங்கள் நடந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் அது தெரியாமல் போய் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு வந்துட்டோம். ஒரே நாளில் சாமி பார்த்துட்டு வர முடியாமல் அடுத்த நாள் தங்கியும் வந்து சாமி பார்க்குறாப்புல ஆயிடுச்சு. அதனால் என்னென்ன மாற்றங்கள் நடந்திருக்கு, நீங்கள் எங்கெல்லாம் போனீங்க அப்படின்னா ஈஸியாக நீங்கள் வந்து தீர்த்தத்தில் குளிச்சுட்டு சாமி பார்க்க முடியும் அப்படின்ற எல்லா தகவலுமே இதில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எங்கெங்கெல்லாம் போனீங்கன்னா டக்குன்னு சுற்றி பார்த்துட்டு வர முடியும், எந்தெந்த இடங்கள் எல்லாம் மூடி இருக்காங்க, எந்தெந்த இடத்துலலாம் ரெனோவேட் பண்ணுறாங்க அப்படின்ற எல்லா தகவலுமே இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதோட இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னாக்கா மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி பயனுள்ள தகவல்கள்லாம் வந்தது அப்படின்னா முதல்ல உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். முதல்ல நீங்கள் ஒரு நாள் டூரு ராமேஸ்வரம் போகிறீங்க அப்படின்னாக்கா நீங்கள் நேராக போயிட்டு தீர்த்தத்தில் குடிச்சிட்டு சாமி பார்ப்பீங்க. அப்படி சாமி பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல பார்த்துடலாம். முதல்ல நீங்கள் ஒரு நாள் டூர் போகிறீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு 4 மணிக்கு ஒரு ட்ரெயின் இருக்கும், 6 மணிக்கு ஒரு ட்ரெயின் இருக்கும். நாங்கள் 4 மணி ட்ரெயினுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்தோம். 4 மணி ட்ரெயின் விட்டு வெளியில் வந்தோடனே பார்த்தீங்கன்னா நிறைய ஷேர் ஆட்டோ இருக்கும். கொஞ்சம் தூரம் நடந்து வந்தீங்க அப்படின்னாக்கா பஸ்ஸும் இருக்குது, கேபும் இருக்குது. கேபுக்கெலாம் பார்த்தீங்கன்னாக்கா 2000 ரூபாய் அப்படி கேட்குறாங்க. ஆனால் ஷேர் ஆட்டோவில் பார்த்தீங்கன்னாக்கா 20 ரூபா தான் கேட்டாங்க. நாங்கள் பஸ்ஸில் வரல, கொஞ்சம் தூரம் நடந்து போனால் பஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோக்கார் சொன்னார். நாங்கள் ஷேர் ஆட்டோ 20 ரூபா தானே சொல்லிட்டு வந்துட்டோம். ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ராமநாத சுவாமி கோவில் பார்த்தீங்கன்னா 3 கிலோமீட்டர் தான். நடந்து போகிறவங்க நம்ம இருட்டில் தான்றதுனால வெயில் தெரியாது, நடந்தே போகிறவங்க நடந்து போகலாம். ஆனால் நம்ம நிறைய லக்கேஜ் வச்சுருக்கோம் அப்படின்றதுனால நாங்கள் ஷேர் ஆட்டோ பிடிச்சி போயிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஷேர் ஆட்டோ பிடிச்சி வந்ததுமே கோவில் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னாக்கா ரூம்கள்லாம் நிறைய இருக்குது. மினிமம் ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னாக்கா 800 ரூபாய் கேட்குறாங்க. ஏசி ரூமாக இருந்தால் 4 பேர் தங்கலாம். அதை விட கம்மியாக நான் ஏசி பார்த்தீங்கன்னா அதை விட கம்மியாக 100 ரூபாய் 200 ரூபா இருக்குது. இன்னும் லக்ஸரி அப்படின்னாக்கா 1000 ரூபாய் 1200 ரூபாயிலையும் இருக்குது. இதெல்லாம் 4 பேர் தான் தங்க முடியும். இப்போ நீங்கள் நிறைய பேர் கூட்டமாக வரீங்க அப்படின்னாக்கா ஹால் போல் எடுத்துக்கலாம். ஹால் போல் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு பார்த்தீங்கன்னா 3500 ரூபாய் சொல்லியிருந்தாங்க. நாங்கள் 15 பேர் போயிருந்தோம். ஆனால் அதில் ஏசி கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். மேலே பார்த்தீங்கன்னா ஃபேன் ஒரு 4 ஃபேன் போட்டிருந்தாங்க. வெயில் கொஞ்சம் அதிகமாக தான் தெரிஞ்சிருந்தது. அப்படி வேண்டாம் அப்படின்னாக்கா நீங்கள் 4 பேராக ரூம் கூட எடுத்து தங்கிக்கலாம். இப்போ நம்ம ரூமில் போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டு நம்ம முதல்ல லிங்கம் இது ஸ்படிகலிங்கம் போயிட்டு பார்த்துட்டு வந்துட்டோம். நாங்கள் ஸ்படிகலிங்கம் பார்க்கும்போது எப்பயும் போலவே தான் ஃபோன் வந்து உள்ள அலோடு கிடையாது. நீங்கள் 50 ரூபா பே பண்ணி ஸ்படிகலிங்கம் பார்த்துட்டு வந்துடலாம். வந்ததுக்கப்புறம் நம்ம காலையில் அக்னி தீர்த்தத்தில் போயிட்டு சூரிய நமஸ்காரம் பண்ணிவிட்டு தலை முழுகிட்டு நம்ம தர்ப்பணம் கொடுக்குறோம் அப்படின்னாக்கா தர்ப்பணம் கொடுக்கலாம். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் ஃபோன் எடுத்துகிட்டு போயிட்டு சூரிய உதயத்தை பார்த்துக்கலாம். நீங்கள் வேறு எதனா வீடியோ ஃபோட்டோஸ் எடுக்கணும்னா எடுத்துக்கலாம். சூரிய நமஸ்காரம் பண்ணி நீங்கள் அந்த அக்னி தீர்த்தத்தை விட்டு உள்ளே வந்துட்டு அந்த 22 புனித தீர்த்தத்தில் வந்து நீராடும்போது நமக்கு ஃபோன் அலோடு தான். அந்த ஃபோனு அப்போ பார்த்தீங்கன்னாக்கா நனைஞ்சு போயிடுது தண்ணியில். பத்திரமா மாற்றி வச்சுக்க முடியும்னா வச்சுக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா அது உள்ளே போயிட்டு ஃபோட்டோலாம் எடுக்க முடியாது. நீங்கள் ஃப்ரீ தரிசனம் போடுறீங்க அப்படின்னாக்கா செம கூட்டமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சண்டேயில் போகாதீங்க. மேக்ஸிமம் சண்டேயில் எப்பயும் விட கொஞ்சம் கூட்டம் அதிகமாக தான் இருக்குது. வீக் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதே மாதிரி ஃபெஸ்டிவல் டேலையும் பார்த்தீங்கன்னா கூட்டம் அதிகமாக இருக்குது. இப்போ நாங்கள் வந்துட்டு உள்ளே போகும்பொழுது பார்த்தீங்கன்னாக்கா ஃபோனை எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போயிட்டு ரூமில் வச்சுட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் போகும்போது பார்த்தீங்கன்னாக்கா ஃபோன் ஃபுல்லாக அலௌடு. சாமியை ஃபோட்டோ எடுக்க மட்டும்தான் ஃபோன் அலௌடு கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா கோயில் உள்ள போகிறதுக்கே வந்துட்டு ஃபோன் அலௌடு கிடையாது. அங்கேயே பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா பேகை ஃபுல்லாக போலீஸ்காரங்க செக் பண்ணி ஃபோன் இருக்கா இல்லையா அப்படின்னு பார்த்து ஃபோன் இருந்ததுன்னா பக்கத்துலேயே லாக்கர் இருக்குது, அந்த லாக்கரில் 5 ரூபா கொடுத்து வச்சுட்டு வந்துருங்க அப்படின்றாங்க. அது 2 வேலையாக இருக்குது. அதனால் நீங்கள் பார்த்துட்டு அக்னி தீர்த்தத்தில் குளிச்சதுக்கப்புறம் ஃபோனை கொண்டு போய் ரூமில் வச்சுட்டு வந்துருங்க. இப்போ நம்ம அக்னி தீர்த்தத்துக்கு குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் 22 தீர்த்தத்தில் நீராட போகும்போது 2 கியூ போகுது ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்ப முக்கியமான தகவல். நாங்கள் போயிட்டு நசுங்கி போய் சக்கையாக வெளியில் வந்தோம். அதுக்காக தான் இந்த தகவலை முக்கியமாக உங்களுக்கு சொல்கிறேன். 2 கியூ போகுது. நீங்கள் கோபுரத்துக்குள்ளே என்ட்ரன்ஸ் போன உடனே பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில் ஒன்று போவோம், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒன்று போவோம். ரைட் ஹேண்ட் சைடில் போகிற கியூ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரமாக போயிட்டு அப்புறம் வளைஞ்சு போவோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பக்கத்துலேயே போய் வளைஞ்சு போகும். ஆனால் 2 தூரமே பார்த்தீங்கன்னா ஒரே நீளம் தான். இதில் என்ன ஒரு பெரிய மைனஸ் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ரைட் ஹேண்ட் சைடில் போகிற கியூ பார்த்தீங்கன்னா உள்ளே போகிற வரைக்குமே 3 கியூ 4 கியூவாக போகிறதுனால ஒருத்தர் முன்னாடி ஒருத்தர் முண்டி அடிச்சுட்டு போயிடுறாங்க. அப்படியே தள்ளிக்கிட்டே போயிட்டு உள்ளே போகிறவங்க பூந்து போகிறாங்க. இதனால் பார்த்தீங்கன்னா மூச்சு விடுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இதுவே நீங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் போகிற கியூவாக இருந்தது பார்த்தீங்கன்னா பேரிகார்ட் போயிட்டு ஒருத்தராக தான் போக முடியுது. அந்த மாதிரி போகிறதுனால எல்லாரும் மூவ் ஆகிக்கிட்டே இருக்காங்க. காத்தோட்டமாக இருக்குது, நடக்கிறதே தெரியல, கால் வலியும் தெரியல. அதனால் நீங்கள் வந்து ரைட் ஹேண்ட் சைடில் இருக்க கியூவில் போயிட்டு மாட்டிக்காதீங்க, லெஃப்ட் ஹேண்ட் சைட் கியூவில் போங்க. இது வந்துட்டு இப்போ வந்துட்டு இந்த வருஷம் 2026 மே மாதத்தில் போயிட்டு வந்தோம். இப்போ நடந்த தகவலை தான் நான் உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கேன்.
அதே மாதிரி தீர்த்தத்தில் குளிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா ஃப்ரீ தர்ஷனுக்கு 25 ரூபா டிக்கெட்டு. தண்ணி பார்த்தீங்கன்னா எல்லா கிணத்துலையும் நமக்கு ஃபுல்லாக ஊற்றுறாங்களா அப்படின்னு கேட்டால் கிடையவே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னாக்கா சின்ன பிள்ளைங்களாம் இருக்கிற பிள்ளைங்க பக்கெட் தண்ணியை மொண்டு எத்தனை முறை நின்றுட்டு இருந்தாலும் நம்ம தலையில் ஊற்றிடுறாங்க. சில கிணத்துல பார்த்தீங்கன்னாக்கா வயசானவங்க இருக்காங்க. அவங்க பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பக்கெட்டை மொண்டு 10 பேர் தலையில் ஊற்றிட்டு போங்க 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 அப்படின்னு இருக்காங்க. அது வரைக்குமே அவங்க அடுத்த பக்கெட்டை மொல்லவே மாட்டேங்கிறாங்க. அதனாலே பார்த்தீங்கன்னா அங்கே சண்டை போட்டு கூட்டம் அதிகமாகிடுது. அவங்க பேசுகிற நேரம் தண்ணி எடுத்து தெளிச்சு விட்டுக்கிட்டே இருந்தாங்கனாக்கா கியூ போய்கிட்டே இருக்கும். இது சின்ன பிள்ளைங்க இருக்கிற கிணத்துல பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் யங்ஸ்டராக இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னாக்கா அதை செய்ய மாட்டேங்கிறாங்க. தண்ணியை மொண்டு ஊற்றி அமுச்சிடுறாங்க. இவங்க கொஞ்சம் வயசானவங்களா இருக்கவே கை வலிக்குதா இல்லை அவங்களால செய்ய முடியலையா என்னன்னு தெரியல. அந்த இடத்துல வந்து தான் பார்த்தீங்கன்னாக்கா கூட்டம் அதிகமாகிடுது. நீங்கள் வந்து காசு கொடுத்து நீங்கள் போகணும், ஏஜென்ட் மூலயமா போகணும் அப்படின்னாக்கா ஒரு ஆளுக்கு 250 ரூபா கேட்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். போன வருஷம் பார்த்தீங்கன்னாக்கா 125 ரூபா இருந்தது. 100 ரூபா அவங்களுக்கு 25 ரூபா டிக்கெட்டுக்கு நம்மக்கிட்ட வாங்கி 125 ரூபா கொடுத்து நம்ம போயிட்டு வந்தோம். இந்த வருஷம் அது அப்படியே டபுள் ஆகிப்போச்சு. 250 ரூபா கொடுக்கணும் அப்படின்னு இருக்காங்க. அதனால் நாங்கள் ஃப்ரீ தர்ஷனில் தான் போனோம், நிறைய பேர் இருக்கோம் அப்படின்றதுனால. கோவில்லையும் பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க, ஏஜென்ட் மூலயமா போகாதீங்க, இந்த 25 ரூபா டிக்கெட் மூலயமா போய் நீங்கள் வரிசையில் நின்று நீராடிட்டு வாங்க அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னாக்கா தண்ணி எல்லா கிணத்துலையும் நமக்கு மனசு நிறைவாக ஊற்றுறாங்களான்னு கேட்டால் கிடையாது. ஏன்னா முதல் நாள் நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை அப்படின்றதுனால பயங்கர கூட்டம். இங்கே நின்றது தாங்க தெரியும். அடுத்தது மகாலட்சுமி தீர்த்தத்துலேருந்து கோடி தீர்த்தம் வரைக்கும் அவங்களே எங்களை தள்ளி கொண்டு வந்து வெளியே விட்டுட்டாங்க. அது எங்களுக்கு திருப்தியாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் காலையில் மறுபடியும் போயிட்டு திங்கக்கிழமை நாங்கள் அந்த 22 புனித கிணத்துலையும் நீராடிட்டு தான் வந்தோம். அப்போ தான் மனசுக்கு கொஞ்சம் திருப்தியாக இருந்துச்சு. அதனால் உங்களுக்கு வந்து கூட்டம் கம்மியாக இருக்கணும் அப்படின்னாக்கா வீக் டேஸில் போங்க. அதே மாதிரி லெஃப்ட் ஹேண்ட் சைடு கியூவில் போங்க. இது வந்து உங்களுக்கு முக்கியமான தகவல். இல்லைன்னா நீங்கள் கோயிலுக்கு போனதே வெறுத்து போயிடுவீங்க. இப்போ நீராடிட்டு வந்துட்டு ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு நேராக ராமநாத சுவாமிகளை போய் பார்க்குறதுனாலும் பார்க்கலாம். அப்போவும் பயங்கர கூட்டமாக இருக்குது. நீங்கள் அப்போ பார்க்காம நீங்கள் போயிட்டு கொஞ்சம் அந்த ட்ரெஸ்ஸு வந்து மாற்றிட்டு சாப்பிட்டுட்டு எங்கன்னா சுற்றி பார்க்குற இடம் இருந்ததுன்னா சுற்றி பார்த்துட்டு ஒரு 2 மணிக்கு மேலே நீங்கள் வந்து சாமி பார்க்க வந்தீங்க அப்படின்னாக்கா கொஞ்சம் காலியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நிற்கவே தேவையில்லை. அப்படியே சல்லுன்னு போயிட்டு ஒரு 1/2 அன் ஹவரில் நம்ம சூப்பராக சாமியை பார்த்துட்டு வந்துடலாம். ராமநாத சுவாமியும் பார்த்துட்டு வந்துடலாம், அம்பாலையும் பார்த்துட்டு வந்துடலாம். அவ்வளோ சூப்பராக இருந்தது. அதனால தான் காலையில் போய் கும்பலில் நம்ம போய் சாமி பார்த்த திருப்தியாக இருக்காது. நம்ம அவ்வளோ காசு செலவு பண்ணி அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி சாமி பார்த்த ஃபீலே வரமாட்டேங்குது. இதெல்லாம் நான் அனுபவிச்சுட்டு வந்ததுனால நீங்கள் வந்து அந்த தப்பாக பண்ணிடாதீங்க அப்படின்றதுக்காகவே நான் வந்ததும் உங்களுக்கு வீடியோ எடிட் பண்ணி போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் நீங்கள் 2 மணிக்கு மேலே சாமி பார்த்தீங்க அப்படின்னாக்கா சாமி பார்த்துட்டு உங்களுக்கு தேவையான பொருட்கள் எதனா வாங்கணும் அப்படின்னா வாங்கிட்டு ஒரு 5 மணி போல் நம்ம ரயில்வே ஸ்டேஷனுக்கு போனோம்னா அந்த நாளுக்கு வந்துட்டு 6 மணிக்கு ட்ரெயினுக்கு ஏறி நம்ம ரிட்டர்ன் வந்துடலாம். இது ஒரு நாள் டூரு. அதே மாதிரி சுற்றி பார்க்குற இடத்துல பல இடங்களில் பார்த்தீங்கன்னா ரெனோவேட் ஒர்க் நடந்துட்டுருக்கு. இப்போ அரிச்சல் முனைக்கு போகிறீங்க அப்படின்னாக்கா அந்த பக்கம்லாம் போகாதீங்க. அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வேலை நடந்துட்டுருக்கு. அதனால் ஒரு யூஸும் கிடையாது. ஆட்டோ காசு தான் வேஸ்ட்டு. சுற்றி பார்க்குற இடம் எதுவுமே கிடையாது. பொட்டல் வெயிலில் போயிட்டு காஞ்சி போய் தேஞ்சு போய் வந்தது தான் ஃப்ரெண்ட்ஸ் முக்கியம். நிஜமாவே டீஹைட்ரேட் ஆகி ரொம்ப நொந்து போயிட்டோம். அங்கே போய் நம்ம ஒரு சில விஷயங்களை நம்ம மனசு நிறைவாக பார்த்துட்டு வந்தோம் அப்படின்னா அதனோட டிப்ரெஷன் நமக்கு தெரியாது. போய் காசு செலவு பண்ணி ஏமாந்து உடம்பு கெட்டு வரோம் பாருங்களா, அப்போ தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ இந்த வீடியோவே ரொம்ப லாங்காக போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் நம்ம எந்தெந்த இடத்துக்குலாம் போக தேவையில்லை, எந்தெந்த இடத்துலலாம் போனோம்னா சீக்கிரமாக வந்துடலாம். அதே மாதிரி 2 நாள் நீங்கள் தங்கினீங்கனாக்கா எந்த மாதிரி பிளான் பண்ணிங்கனாக்கா எல்லா இடத்தையும் நம்மளால் கவர் பண்ண முடியும். ஆட்டோக்கு எவ்வளோ கேட்குறாங்க அந்த தகவல் எல்லாம் நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னாக்கா வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. அதோட இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னாக்கா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி பயனுள்ள வீடியோக்கள்லாம் போட்டோம் அப்படின்னா முதல்ல உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த ஒரு நல்ல தகவலோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ.